பஜ்ஜி போட்டுட்டு இருந்தேன், கடல மாவு காலி ஆயிடுச்சு. இந்தா இதுல 50 ரூபாய் இருக்கும், கடைக்கு போய் 1/4 கிலோ கடல மாவு வாங்கிட்டு வா. இதுலதான் காசே இல்லையே. என்னடா சொல்ற? காட்டு. பர்சுல இருந்த காசை யார் எடுத்தது? கேக்குறல்ல, சொல்லுங்க. கண்டிப்பா இவதான் எடுத்திருப்பா. கண்டிப்பா இவன் தான் எடுத்திருப்பான். நான் சும்மா சொன்ன, பயந்துட்டீங்களா? சரி சொல்லுங்க, யார் எடுத்தது? அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ சிரிச்சோம், கண்டிப்பா மாட்டிப்போம். என்ன நடந்தாலும் சிரிக்கவே கூடாது. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். நான் தான் கேக்குறேன்ல, சொல்லுங்களேன். ஐயா, என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் சும்மா சொன்னேன், உங்களுக்கு தேவைப்பட்டிருப்போம், எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க, யார் எடுத்தது? சரி விடுங்க, 50 ரூபாய் தானே, போனா போட்டோம். இப்படிதான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டேன். எங்க அப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே ஓடி வந்து ஒரே ஒரு உத போய் சாணிலேயே சப்புன்னு விழுந்துட்டேன். டுன்டூன், இந்த 50 ரூபாய் உன் பர்ஸ்ல இருந்து நான் தான் எடுத்தேன். பசங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அட என்னங்க நீங்க, இத முதல்ல சொல்ல மாட்டீங்களா? இது தெரியாம நான் வரேன். சாரிமா, சாரிடா கண்ணா. The next day. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க, 2 பச்சை மிளகா. அண்ணா இந்தா, இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னடி இது? சம்பேரி சம்பக்கு சம்மா. சாப்பிடுறதுக்கு தானே செஞ்ச. ஐயோ, நச நசன்னு பேசாம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுண்ணா. ஐயோ, என்னாச்சு? என்னடி எல்லாம் பச்சையா இருக்கு? கேஸ் ஆன் பண்ணியா இல்லையா? என்னது, கேஸ் ஆன் பண்ணணுமா? யூடியூப்ல அதெல்லாம் சொல்லவே இல்லையே. கேஸ் ஆன் பண்ணியா சமைக்கணும்? எதுக்குடா இப்படி கத்துற? மா, அடுப்பை பத்த வைக்காம சமைச்சு எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு பாருன்னு சொல்லி வெறுப்பேத்துறாமா. சிரிக்காதரி, சிரிச்ச செருப்பால் அடிப்பேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறது பாரு எருமை. நானும் 5 மணி நேரமா சமைக்கிறாளே, நல்லாதான் சமைச்சு எடுத்துன்னு வருவான்னு பார்த்தா அடுப்பை பத்த வைக்காம சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னொரு தடவை சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சன் பக்கம் போன காலை உடைச்சிருவேன். மா, பசிக்குதுமா. கொஞ்ச நேரம் இரு, சமைச்சு எடுத்துன்னு வரேன். மா, என்னம்மா அவளுக்கு மட்டும் முட்டை வச்சிருக்க, எனக்கு முட்டையே வைக்கல? இப்போ என்ன இதுக்கு? இருந்தது ஒரு முட்டை தான், அவ உன்னோட சின்ன பொண்ணு தான் அவளுக்கு வச்சேன். உனக்கு அடுத்த தடவை வைக்கிறேன், நீ வெறும் உப்புமா மட்டும் சாப்பிட்டு எந்திரி. ஐயோ அப்பமா, இவகிட்ட முட்டை கேட்டா சத்தியமா தரமாட்டான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஐடியா. அண்ணா என்னாச்சு? என்னன்னு தெரியல, முறையேறிச்சு. பக்கத்துலதான் தண்ணி இருக்குல்ல, எடுத்து குடிய. இதுல தண்ணி இல்ல, சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி சரி இரு. தங்கச்சி, என்ன? என்கிட்ட 2 கிளாஸ் தண்ணி இருக்கு. இந்த 2 கிளாஸ் தண்ணியும் நீ உன் தலையில ஊத்திக்கிட்டனா நான் உனக்கு 100 ரூபாய் தரேன். போடா. 200 ரூபாய் தரேன். இங்க இருந்து போறியா? சரி, 500 ரூபாய் தரேன். இப்போ வெளிய போறியா இல்லையா? சரி, லாஸ்டா 800 ரூபாய். முடியாது. சரி, ஃபைனல் 1000 ரூபாய். சரி குடு. குடு.